புரிந்து கொள்ளாமல், உங்களை அறிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் காயப்படுத்தின நபர்கள் சகோதர சகோதரிகளாகவோ அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உங்களை உபயோகப்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ண நபராக யாராக இருந்தாலும் சரி, அவங்க உறுதியாக உங்களை தேடி வருவாங்க. எனக்கு உனக்கு செட் ஆகாது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன் அப்படின்னு கோவப்பட்டு வெளியே வந்த எந்த குடும்பமாக இருந்தாலும் உறுதியாக ஒன்றிணைவதற்கான சூழ்நிலை ஏற்பட போகுது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். யாராவது ஏதாவது சொன்னாங்க, அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சிட்டேன், நோ 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 நோ, நீங்கள் நிதானமாக இருங்க. நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலேருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? இந்த மாதம் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்கலாம் என்பதை பற்றி பார்க்கணும். அதாவது தனுசு ராசி என்றாலே பல நபர்களின் முன்னேற்றத்துக்கு பாதை காட்டக்கூடிய ராசி நபர்கள் தான் நீங்கள். உங்கள்கிட்ட ஒரு வாழ்க்கையில் நான் முன்னேறணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு கேட்டுட்டா போதும், அப்படியே குருவாக இயங்குவீங்க. எப்படி நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்னதான் சம்பளம் வாங்கினாலும் தன்னுடைய குழந்தைகள் முதன்மையான குழந்தையாக வரணுங்கிறக்காண்டி பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல கவலைகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு, தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்காங்களோ அதே மனப்பக்குவத்துடன் நீங்கள் உங்களோட இருக்கிற சக தோழர்களுக்கு, தோழிகளுக்கு, உறவில் உள்ள நண்பர்களுக்கு, அதே போல் உங்கள் உடன் பிறந்த நபர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்றால் நீங்கள் தான் சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு கைடு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை உள்வாங்கி யார் செய்கிறாங்களோ அவங்க வெற்றியை தான் காணுவாங்க, தோல்வி அடையவே மாட்டாங்க. அதாவது சொல்லணும்னா, தூக்கி விட்ட ஏணியாக தான் இருந்திருக்கீங்க, என்றைக்கு தள்ளி விட்ட நபராக நீங்கள் இருந்ததே கிடையாது. ஆனால் உங்களை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வேலையில், குடும்பத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே பாசம் வச்சாங்களான்னா கடந்த காலங்கள் அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு விஷயம், போது வாழ்க்கை அப்படின்னு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் தான் இந்த விஷயங்களை செயல்படுத்துது 20%. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் என்று சொல்லுவோம். அந்த சுய ஜாதக ரீதியாக உள்ள விஷயங்கள் தான் பர்ஃபெக்டாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் கொடுக்குற ஒரு அற்புதமான செயல்பாடு என்ன, என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, புரிந்து கொள்ளாமல், உங்களை அறிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் காயப்படுத்தின நபர்கள் சகோதர சகோதரிகளாகவோ அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உங்களை உபயோகப்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ண நபராக யாராக இருந்தாலும் சரி, அவங்க உறுதியாக உங்களை தேடி வருவாங்க. உங்கள்கிட்ட தன்னுடைய தவறுக்கான தப்பை உணர்ந்து, தவறை தானே உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு அல்லது புரிதலுடன் உங்களிடம் சரணடைவதற்கான வாய்ப்பு உண்டாகும். செய்யாத குற்றத்துக்கு, செய்யாத விஷயங்களுக்கு தண்டனை அனுப்பிக்கிறேனே, எனக்கு இந்த குடும்பத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இந்த உறவிலிருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்கின்றால் உறுதியாக கோச்சார கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த தடுமாட்டத்துக்குரிய விஷயங்கள், அங்கீகாரத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு உனக்கு செட் ஆகாது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன் அப்படின்னு கோவப்பட்டு வெளியே வந்த எந்த குடும்பமாக இருந்தாலும் உறுதியாக ஒன்றிணைவதற்கான சூழ்நிலை ஏற்பட போகுது. தானம் தர்மங்கள் என்று சொன்னால் அதற்கு முதன்மையான நபர் நீங்கள் தான். கோவிலில் தானம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பக்கத்தில் உள்ள முதியோர் இல்லங்களுக்கு, ஊனமற்றவர்களுக்கு, வயதான ஊனமற்றவர்களுக்கு, அல்லது சாலையோரம் இருக்கும் ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் கர்ணனாக செயல்படுவீர்கள். எப்படி தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி உதவி கேட்டாலும் தன்னுடைய நெஞ்சு கிழிச்சிட்டு கேடயத்தை கொடுத்த கர்ணனாக, ஒரு வள்ளலாக, ஒரு அற்புதமான ஒரு நபராக
நீங்கள் செயல்படுவதற்கான ஆற்றல் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகப் போகிறது. அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் இவ்வளோ நன்மை கிடைக்கல. நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. தங்க நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போகுது. நம்முடைய தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 மாதமாக ஒரு இடத்துல நிலையாக நிற்க முடியல. ஒரு அடியே தடுமாற்றம், சின்ன சின்ன ஒரு அழுத்தம் 2.5 மாதமாக இருக்குது. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் குறைஞ்சது இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு மாற்றம், கிரகங்களுடைய சில மாற்றங்கள் ஏற்படும். அதற்கப்புறம் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்கே, இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏதாவது சொன்னாங்க, அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சிட்டேன், நோ 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 நோ, நீங்கள் நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மளுடைய தனுசு ராசியில் யாராவது ஆன்லைன் பிஸ்னஸ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவசரப்பட வேண்டாம். பணத்தை ரெட்டிப்பாயிரும், 3 மடங்காக தரேன், 5 மடங்காக தரேன், லாபம் அதிகமாக கிடைக்கும், இப்படி எந்த மாய வலை உங்களை விரித்து உழ வைக்கணும்னு நினச்சாங்கன்னா பாய் பாய் டாட்டா சியோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. நல்லது, வாழ்க நலமுடன், வெற்றி 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 அப்படின்னு போய்கிட்டே இருங்க. அவங்க பேச்சை கேட்டு அவங்களோட செயல்பாடை நீங்கள் ரியலாக புரிஞ்சுட்டு போகும்போது தான் உங்களுக்கு வில்லங்கம், பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம் என்ற சூழ்நிலை அமைகிறது என்பது உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார், இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதுபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.